ஐயங்காவர் வாசலிலே வாசமாகிய வாழ்ந்து வரக்கூடிய முன்னாள் பேர் பெற்ற நாடக ஆசிரியர் முனுசாமி என்று சொல்லக்கூடியவர் ஆதியிலே பெரு ஆட்டக்காரர், நாடக பேராசான். இன்னைக்கு நம்ம டோப்பா வைக்கிறோம். சொந்த முடி அவருக்கு தலையில கருகருன்னு நல்லா நீட்டு முடி, சொந்த முடியில் தான் ஆட்டாரு. இன்னைக்கு எல்லாரும் அப்படி முனுசாமி ஐயா அவர்கள் முனுசாமியினுடைய மனைவி பாப்பாம்மாள் சாலோக சாரூப சாமி என்று சொல்லக்கூடிய நான்காமதி சேர்ந்தார். அதை முன்னிட்டு அவருடைய பிள்ளையாகிய நாடகாசிரியருடைய பிள்ளையாகிய கிருஷ்ணமூர்த்தி முனுசாமி மகன் கிருஷ்ணமூர்த்தி சாலோக சாரூப சாமீப சாவுக்கர் என்று சொல்லக்கூடிய நான்காமதி அடைந்து அப்படி போராண்டு காலம் முடிந்தவுடனே இன்றைய நாள் நினைவு நாள். அப்படி அந்த நினைவு நாளை முன்னிட்டு எம் கிருஷ்ணமூர்த்தி மனைவியாகிய சுமதி என்று சொல்லக்கூடிய மனைவி சுமதி அம்மையார் இன்னும் இருக்கக்கூடிய உறவினர்கள் கமலம்மாள் இன்னும் அவர்கள் சொந்த உறவினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமிக்காக கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஐயாவுக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய தந்தையாருக்கும் என்னுடைய பாட்டிக்கும் என்னுடைய பாட்டனாருக்கும் சேர்த்துதான் கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு மட்டும் கொடுத்தால் போராது, ஒரு மனையிலே 3 பேரும் மாண்டு விட்டார்கள். அப்படியானால் அந்த நாடகம் என்று சொல்லக்கூடியது மறையக்கூடாது. முன்னால் எப்படி நாடக ஆசிரியராக இருந்தாரோ தன்மை போல இந்த நாடகத்தை எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணமூர்த்தியார் அவர் நம்ம அப்பா அண்ணா ஆட்டமாச்சுன்னு சொல்லிட்டு இரவெல்லாம் கண்விழித்து பார்ப்பார். அப்படி அவரும் காலம் சென்று நான்காமதி சிவலோகபதி சேர்ந்து விட்டார். அப்படி காலம் சென்றவருக்கு இன்றைக்கு சிறப்பாக நாடகத்தை நடத்தி நான்காமதி சாலோக சாரூப சாமீப சாவுக்கர் என்று சொல்லக்கூடிய நான்காமதி கொடுக்க வேண்டும். அந்த நான்காமதி கொடுப்பதற்காக இன்றைய நாளில் ஸ்ரீ முத்தாலம்ம சபா நாடக சபா கொண்டு வந்து 17 சண்டை கர்ணமோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்தி அதிகாலையிலே ஒரு நாடகம் தான் 18 18 நாள் சண்டையில அது 17 நாள் சண்டை இல்லையா? கௌரவருக்கும் பாண்டவருக்கும் 18 நாள் சண்டை. அதுல 17 நாள் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை இப்படி இந்த நாடகத்திலே கதாநாயகன் விளங்கக்கூடிய அரவக்கூடியோர் வணங்காமுடியன் துரியோதனன் இல்லையாகி அஸ்திராபுரி வேந்தன் துரியோதனன் சபைக்கு தற்பாராக போகின்றார்.